என் உருவத்தை வரைஞ்சு அதுக்கு கண்ணு வச்சு என்ன காட்டி கொடுக்க பார்த்தான். அதுக்கு முன்னாலே அந்த சின்ன பையனுக்கு கண்ணு போக வச்சுட்டேன். நீங்க தான் கண்ணு போக வச்சுங்க? ஆமா, அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற பாய்சனை கலந்துருக்கேன். அதனாலதான் இப்ப அந்த பையனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீங்க பயங்கரமான ஆளுங்க. ஆமா, இந்த விஷயத்துல போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டா? அதுக்கு ஆதாரம் ஏது? சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா இல்லையா? இது என்ன முடிச்சு? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த வாரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்க சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சு வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? அத்தா அத்தா. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். என்ன சாமி? ஆறுமுகன். நானும் கும்பிடலாமா? ஆறுமுக சாமி, எனக்கு தான் கண்ணே இல்ல. உனக்கு தான் 12 கண்ணு இருக்கு. அதுல 2 எனக்கு தந்தா என்ன? விமல், எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? ஏன்பா? என்ன தேய்ச்சிக்கிட்டா கண்ணு தெரியும்னு அன்னைக்கு சொன்னையே. விமல், விமல், நீங்க? இவங்க வந்து எனக்கு கிளாஸ் டீச்சர். விமல் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நான் கூட கொஞ்சம் பேசலாமா? ஓ, பேசுமா. விமல். மஞ்சு. விமல், விமல், உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா? எதுவுமே பார்க்க முடியாதா? ஆமா மஞ்சு, என்னால எதுவுமே பார்க்க முடியல. பாவம், உன்னால ஏபிசிடி கூட படிக்க முடியாது இல்ல? ஆமா மஞ்சு. அது சரி, நீ எப்படி படிக்கிற? ஓ, உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோன்னு போயிருவான். இன்னும் நல்லா படிப்பா, நல்லா விளையாடுவா. அவனுக்கு பாரு போயிடுச்சுன்னுதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட துப்பாக்கி விளையாட்டுதான் எங்க குடும்பத்தையே பாழாக்கிடுச்சு. ஆண்டி, விமல் ஒண்ணு திட்டாதீங்க. விமல், என் கண்ணை வேணும்னா உனக்கு தட்டுமா? வேணாம் மஞ்சு. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வா மஞ்சு. விமல், போயிட்டு வர. டாடா டாடா. நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில வர்ற வெள்ளிக்கிழமை என் மகளுக்கு கல்யாணம். எஸ்பி இருந்து நடத்தி வைக்க வேண்டியது அவர் இல்லைங்கிறதா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. இத உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு நீங்க தான் நடத்தி வைக்கணும். நான் எப்படிங்க? இதுல என்னமா இருக்கு? இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துகிட்டாதான் உங்க மனசுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். அப்போ விமலையும் கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. நாங்க வரோங்க. வாங்க.
அந்த பக்கம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு சொந்தக்காரங்க. நேர ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வரேன். வாங்க 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 வாங்க. எங்க நீங்க ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க டிஃபன் சாப்பிடலாம். போங்க. குடிப்பயலுக்கு தான் கண்ணு தெரியாது, நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சார் குழந்தைக்கே ஓட்டிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம். ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? விமல், அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். விமல், யாரு? மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா. அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கதிர்வேலுங்க, தேனாம்பேட்டையில குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்தது. எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வந்து நின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு என் குரல் அந்த குரலான குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். வர்றேன். உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜயங்கிற ஓரகண்டி கரகதமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு. தம்பி மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜயங்கிற ஓரகண்டி கரகதமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜோதி. அப்பா, அப்பா, அப்பா. என்னமா மஞ்சு? ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு டூ. கண்ணு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலைகாரன். அவன் கொலைக்காரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைக்காரன். அவன் நாசமா போகணும். பாரு, இனிமே நீ விமலை பார்க்க போக கூடாது. போவேன். போக கூடாது. உன் பேச்சுக்கா? போகல. தாயில்லாத பிள்ளையாச்சு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இதுவே நம்மளை காட்டி கொடுத்துரும் போல. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான்.
நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன தேய்ச்சி விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டையே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து ஏன் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க. போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாளா நாங்க அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசாரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி.